கலந்துரையாடல்கள் பொது பொது தீர்வுகளில் எட்டக்கூடிய வகையில் அழைச்சாங்க கிட்டத்தட்ட 172 பேர் கூட அழைச்சாங்க. அதில் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 30 அளவில் தான் இருக்கு. நாங்கள் ஒரு பொது தீர்மானம் இடர்பாடுகளை எதிர்நோக்க வேண்டி வருகிறோம். இதாக்காக ஒரு கணக்கியான ஆசிரியர்கள் பொதுவான கருத்துக்களை அதாவது தனிப்பட்ட கருத்துக்களை இந்த விஷயம் அனுப்புவோம் என்பதற்கு நீங்கள் என்ன தீர்மானங்களை எடுக்க தீர்மானங்கள் எடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அது இல்லாமல் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதனால் எங்களால் என்ன முடியும் நடத்த நாங்கள் அதை கட்ட கட்டமாக நாங்கள் சொல்லுவோம். பிரச்சனை புரியாக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியாக்கிறதுக்காக ஊடகங்கள்லாம் பகிரங்கப்படுத்துறதுக்கான வேலைகளை தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கோம். அதை நாங்கள் இந்த வருட உண்மையில் இந்த ஆசிரியர் இடமாற்றம் என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விடயம் என்றால் பாரபட்சம் நிறைய நடந்தது. நாங்கள் இப்போ கேட்கிற இந்த வந்திருக்கார்கள் நாங்கள் தான் எதிர்பார்க்கிறோம். இடமாற்ற அந்த நியதிகள் அவர்கள் பின்பற்றுவார்களாக இருந்தால் இதில் கண்டிப்பாக சான்ஸ் என்றால் இப்போ 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை இருக்கிறார்கள் கூட ராம்பூர் ஒரு கூடாது தான் இருக்கு. ஆனால் அது அவர்கள் பின்பற்றுவது இல்லை. இரண்டாவது விடயம் அதாவது பாலுக்கும் தாய்மார்கள் கொடுக்கலாம் அப்படியானவர்களை கூட இது வந்திருக்கு. இரண்டாவது விடயம் என்னென்னு சொன்னால் இந்த இதில் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதாவது அந்த தெரிஞ்சவர்கள் அப்படியெல்லாம் கையாளப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு ஆளை குற்றம் சொல்லல. நாங்கள் பார்த்தோம் என்றால் போய் வரக்கூடிய வசதி உள்ளவர்களுக்கு கூட அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் இலக்கு வச்சு அடித்த மாதிரி, அதாவது நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்களே திருப்பி தாக்கி இதை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது நாங்கள் கொடுக்குற அப்பீலுக்குரிய மரியாதை அங்கே கிடைக்கிறது. எனக்கு வலியாம்பலயத்தில் நேற்று சொன்ன வசனம் போன முறை அந்த அப்பீலும் போச்சுதோ தெரியல, இந்த முறை வேண்ட வேணாம் இது உங்களால் கிடக்கும். இந்த வசனம் வந்து மிகவும் ஒரு பாரதூரமான இல்லை ஒரு ஆள் சொல்லிட மாட்டார். அது வந்து ஒரு எங்களுக்கு கவலை அளிக்கிறது. நாங்கள் சும்மா கொண்டு போயிடல. இப்போ மாகாணத்தில் நான் ஏற்கனவே குண்டேஸ்வர் கேட்க கொண்டு போய் கதைச்ச இடத்துல பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறபடியால் ஓகே இனி வராதுன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் போய் அடுத்த மாதம் அடுத்த லிஸ்ட்டில் வந்து அப்போ இது சரியான நடவடிக்கை. அதாவது மாகாணம் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணும். யாருக்கு இன்னும் இருக்குதுன்றது இன்னும் கண்டு ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் போடைக்கு அதை நீக்க வேண்டிய நீக்கி தண்டோம். அப்போ ஒன்று பக்கச்சார்பு மற்ற ஆசிரியர் சம்பந்தமான தரவுகள் ஒழுங்கின்மை தரவுபடுத்தல் இல்லை. சும்மா அடிச்சு கொண்டே இருக்கிறோம். 3 வருஷத்துக்கு முதல் அதிபர் சேவைக்கு போனவர்கள் எங்களோட ஸ்கூல்ல வந்துருக்கு. அதிபர் சேவைக்கு அவர் போயிட்டார் 3 வருஷத்துக்கு வந்துருக்கு. இதே மாதிரி அறிஞ்ச மட்டில் கேன்சர்காரர், இது ஹார்ட் பேஷண்ட், மற்றது ஆக்சிடென்ட் பட்டு காலில்லாதவருக்கும் வந்திருக்கின்ற ஒரு கதை எனக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் வந்து அவர்கள் சரியாக அறியாமல் அந்த எழுந்தமானமா ஒரு சர்வாதிகார போக்குல செயற்படுற மாதிரி இருக்கு. குறிப்பாக இது மனநோக வேண்டி இருக்குது என்னன்னு சொன்னால் உயர்மட்டத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய போறீர்கள். ஆசிரியர் என்றால் சில பேர் நினைக்கணும் இவர்கள் பிற்புலம் இல்லாதவர், இவர்களே என்னவும் நாங்கள் செய்யலாம். ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் செய்ய பயப்படுது. ஆனால் ஆசிரியர் சேவையில் அப்படி இல்லை. அந்த இவங்களை கேர் இருக்கு என்ற தோரணையில தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்கள் வழங்கப்படுது. ஆசிரியர்களை ஒரு நலிவானவர்களாக பார்க்குற ஒரு நிலையம் இருக்கு. இப்போ எங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட். ஆசிரியர் சங்கம் எங்களோட தாய்மொழி ஆசிரியர் சங்கம் என்றால் நாங்கள் அதை நம்பி வந்திருக்கோம். நீங்கள் இது சம்பந்தமா சரியான குரலை உரிய இடத்துல கொடுத்து எங்களுக்குரிய அந்த நீதியை பெற்றுத்தரோம். நாங்கள் இப்போ இதில் வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமா காரணம் இருக்கபடியே தான் வந்திருக்கோம். காரணம் இல்லாமல் நாங்கள் ஒருத்தரும் இங்கே வந்திருக்க மாட்டோம். எங்களுக்கு ரீசன் இருக்கு. வெளி மாவட்டத்திலையும் புள்ளதான் இருக்கு. அதுக்கு படிப்புக்கு எங்களுக்கு விருப்பம். அப்போ நாங்கள் நல்லா சேவை செய்வோம். இப்போ தனிப்பட்ட ரீதியாக நான் குறிப்பிட இல்லை, வெளிமாவட்ட சேவையை விரும்பி செய்தாக்கள் நாங்கள். அப்போ இன்றைக்கு திருப்பி போட்டு அடிக்கணும் என்றால் அது ஒரு இலக்கு வச்சு எங்களை தாக்கணும். நாங்கள் முதல் இளம் அதாவது 26 வயதுல சர்வீஸ் வரை நான் போறேன்னு போனேன். அப்படி போய் வேலை செய்தாங்க. அப்போ இன்றைக்காவே இந்த தனிப்பட்ட ஏதோ காரணங்களுக்காக பழிவேண்டல் மாதிரி பழிவாங்கல் தான் இது ஒரு பழிவாங்கல் மாதிரி எங்களை திருப்பி தண்டினா இதுக்கு எங்களை சங்கம் பலமாக இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பை எதிர்பார்க்கலாம்.
இதுல இருக்கிற பாரபட்சத்தை நீங்கள் நீக்கி தரணும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் அப்பாயின் பண்ணப்பட்டனால் கிழக்கு மாகாணத்துக்கு. நான் கிழக்கு மாகாண தெரிவில் போடவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எனக்கு கிழக்கு மாகாணத்தே தெரியாது. வட மாகாணம் தான் எங்கள் தெரிவாக இருந்தது. ஆனால் அந்த வட மாகாணத்தில் 401 பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதில் 21 பேர் கிழக்கு மாகாணம் என்று சொல்லி பேப்பர் கட்டிங்கும் இருக்குது. 21 பேர் வடக்கு மாகாணத்தில் இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு ஆசிரியர்களை நியமனம் செய்கிறோம் என்று சொல்லி கிழக்கு மாகாணம் அமைச்சு வெளியிட்டார். அப்போ அந்த இதில் வடக்கு கிழக்கும் இணைஞ்சு பிரிஞ்சா எனக்கு கிழக்கை பற்றி தெரியாது. கிழக்கில் நான் புறத்தையும் இல்லை, வளரையும் இல்லை. நான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ரீதியில் போய் கதைச்ச இடத்துல அந்த நேரம் சொல்லிக்கணும், உங்களுக்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் தானே, நீங்கள் போட்டோ இடத்துக்கு போங்க, எல்லா மக்கள் தானே போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த நேரமே எனக்கு மகள் இருந்தவன் 3 வயசில் சரியாண்டு பிள்ளைய நான் அங்கே கொண்டு போய் வேலை செய்கிறதுல பிள்ளைக்கு இதயத்தில் பேச்சு. அப்போ கடைசியாக அந்த பிள்ளை இந்த இதுக்காக அங்கே இருந்து நான் ரிலீஸ் பண்ணி விட இல்லை. அங்கே 5 வருஷம் சேவை செய்து நான் 5ஆவது வருஷம் சரா புவனேஸ்வரன் சார் தான் அங்கே வந்து செயலாளரோட கதைச்சு என்னை எங்கால் எடுத்து விட்டது. அதுக்கு பிற்பாடு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செய்தது. இப்போ அவன் வெற்றியோட தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறான். திருப்பி இப்போ என்ன கிளிநொச்சி தெற்கு வலயத்துக்கு செய்ய சொல்லி அனுப்பணும். அது எந்த வகையில் நியாயம்? அதே நேரம் என்ன கிழக்கில் போட்ட நேரம் வடக்கிலேயே தூரம் போட்டிருக்கிறேன். நான் செய்திருப்பேன். இந்தியா கிழக்கில் இருந்து வந்த நேரம் நீங்கள் இந்த ரூல்ஸை பின்பற்ற வேணும், வடக்கில் நீங்கள் தூர செய்ய வேணும்னு சொல்லி அந்த நேரம் போட்டிருக்கிறேன். நான் போயிருப்பேன். இப்போ இன்னொரு பிள்ளை 4.5 வயசுல இருக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாரு, இந்த பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பாரு. எந்த நேரம் பிக்ஸ் வரும், கோக்கில் இவ்வளோ தான் படிக்கிறான், ஃபோன் வந்தால் நான் உடனே போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன எடுக்கிறது நியாயமா? அதை விட எனக்கு கிழக்கு மாகாணம் போயிட்டு இங்கத்த சிச்சுவேஷன் அங்கே இல்லை. 5 வருஷமாக இருந்து கடைசியாக நான் கொண்டு வந்தது உங்களுக்கு வருத்தங்கள்லாம். அப்போ அதற்கு நான் மாதாந்தான் கிளினிக்கு போய் வரேன். இங்கே இருந்து ஷார்ட் லீவில் போய் வரேன். கிளிநொச்சியிலேருந்து வரேன்டா ஒரு நாள் ஃபுல் டே லீவ். படிப்பிக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் எந்த புள்ளிகளையும் கருத்தில் கொள்ளணும், எங்களோட புள்ளிகளை கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் இன்னொரு புள்ளிகளை கருத்தில் கொள்ளுகிறோம். இல்லையா இந்த 12 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு எனக்கு முற்று புள்ளி தர வேணும். என்னால் போக இல்லாத நிலைமை. பிள்ளைகளை நான் ஒரு உடம்புபடி இல்லாத இந்த பாதுகாப்புலேயே தான் இருக்க வேணும். பிள்ளைய இதை கருத்தில் கொண்டு உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். ஜூலை 1ஆம் தேதி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்தவர் வடமராட்சி கிழக்குக்கு செல்லும்படி அதிகஷ்ட பாடசாலை கட்டக்காடு ரோக்காக்க பாடசாலையில் எனக்கு முதல் நியமனம் கிடைத்தது. அந்த பாடசாலைக்கு சென்றால் வெளி மாவட்டம் செல்ல வேண்டிய தேவை இல்லை என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்தது. அந்த நியமன கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கா? நியமன கடிதத்தில் எழுதையில்லை. ஆனால் இதுவரைக்கும் வெளி மாவட்டம் செல்ல வேண்டிய எங்களுக்கு இன்று வரை அதிகஷ்ட சம்பளம் தருகிறீர்கள். வெளி மாவட்டம் சென்றவர்களுக்கு கூட அதிகஷ்ட சம்பளம் சில பேருக்கு கொடுப்பதில்லை. ஏன் எங்களுக்கு அதிகஷ்ட சம்பளம் இன்று வரை தந்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் பேஷீட்டில் அடிஷனல் அலவுன்ஸ் அதிகஷ்ட சம்பளம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இடத்தில் வசதி இல்லாதபடி அதனை அதிகஷ்ட சம்பளம் இன்று வரை தருகிறீர்கள். இல்லாட்டி தீப வலயத்தில் முந்தி கொடுத்துருக்கீங்க அதிகஷ்ட சம்பளம். இப்போ வரைக்கும் சில பேற்ற பேஷீட்ல அதிகஷ்ட சம்பளம் வழங்கப்பட்டாங்கிற பேஷீட்ல கழிச்சு கொண்டிருக்கீங்க. நம்ம என்ன அது கஷ்ட பிரதேசம் இல்லை டெவலப் ஆயிட்டு சொல்லி இன்று வரை வலயத்துல சில ஆசிரியர் பேஷீட்டை கழிச்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு இன்று வரை வந்து அதிகஷ்ட சம்பளத்தை தந்து கொண்டுதான் இருக்கணும் எங்களுடைய பாடசாலை. அதுக்கான காரணம் என்ன? 2005-2006ஆம் ஆண்டு காலகட்டத்துல பிரச்சனை, இலங்கையில நாட்டு பிரச்சனை உள்ள காலகட்டத்துல போய் சென்றவர்கள் கூட வடமராட்சி கிழக்குக்கு இன்று சேவையின் தேவை கருதிய வெளி மாவட்ட ரான்சர் வந்திருக்கு. 2005ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு யுத்த கால பகுதி என்பது மிகவும் ஆபத்தான, உயிருக்கே ஆபத்தான பிரதேசம். வடமராட்சி கிழக்கு கட்டக்காடு வெத்திலக்கணி என்பவற்றில வந்து யுத்தம் நடந்த பிரதேசங்கள். சரி, அது சுனாமியாலும் பாதிக்கப்பட்ட பிரதேசம். இவ்வளவு பின்தங்கிய பிரதேசத்துக்கு நாங்க எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம விருப்பத்துடன் தான் போய் நாங்க கதைத்தனாங்க. எந்த ஒரு இதுவும் தெரிவிக்கவில்லை, மறுப்பு ஒன்றும் தெரிவிக்காம எங்களை அப்பாயின்மெண்ட் ஏற்றுக்கொண்டு நாங்க போனோம். எங்களுக்கு விருப்பத்தெரிகூடி எங்களை அப்பாயின்மெண்ட்டை சொல்லினா நாங்க விரும்பி போனது. எங்களை விருப்பத்தெரியில வீட்டுக்கு அண்மையில் உள்ள பாடசாலையில் தான் நாங்க போட்டோம். தூர பாடசாலையை கட்டக்காடு வடமராட்சி கிழக்கு நாங்க தெரிவாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படி சொல்லும் போது எங்களுக்கு முதலே அப்பாயின்மெண்ட் வீட்டுக்குரிய பாடசாலை கிட்ட தந்திருந்தா நாங்க இன்று எங்களை வெளி மாவட்டம் செல்ல வேணும், சேவை எங்களை கருதி 3 வருடங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னா நாங்க போய் செய்து விட்டு வரும். அப்படி இல்லாம 8 வருடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காலங்களை வீணடித்து விட்டு திருப்பவும் சேவைகளில் என்பதை வந்து எங்களுக்கு காலம் குறிப்பிடப்படுது. அவர்களுடைய வசன இதுவும் பிழையாக இருக்கிறது. என்னென்ன இந்த நான் இருக்கிற தற்போதைய பாடசாலை நான் வேக்கண்டில் என்னுடைய தேவை இருக்குது. நான் எனக்கு
வடக்கண்டு அடிச்சிருக்கணுமே ஒழிய வவுனியா வடக்குல வேக்கண்ட் இல்லாட்டி நீங்க வேறொரு பாடசாலைக்கு செல்ல வேண்டும், வேற வலயத்துக்கு செல்ல வேண்டும். வேறொரு மாவட்டம் நாங்கள் அலைந்து திரிவது SLS என்ற அதிகாரிகள் இன்னத்துக்கு வந்தவர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள் வழி மாவட்டம் செய்யாதவர்கள் நேம் லிஸ்ட தாங்கும். அவர்கள்ட்ட கதிரையில் இருக்கிறதுக்கான அவர்கள பொறுப்பு என்ன? நாங்களா தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். உங்களுடைய பொறுப்பு இந்த பாடசாலையில என்ன ஆசிரியர் வேக்கண்ட் இதை செய்யவில்லை, அதான் அவர்களுடைய சம்பளம். கல்வி நிர்வாக உத்தியோகத்தர்களுடைய வேலையே அதுதான். இல்லாட்டி நாங்கள் நிர்வாக கதிரையில் இருக்கலாம் தானே, பீடிட கதிரையில நான் இருக்கலாம் தானே. என்னத்துக்கு நாங்க எக்ஸாம் எழுதி இவர்களுக்கு சிறந்த கட்டிக்காரர்கள் என்று நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். எங்களிடம் கேட்கிற பீடி நீங்க சொல்லுங்க. அப்படி இருப்ப நான் சொன்னேன் வட யாழ்ப்பாண இந்து மகளிர் கல்லூரியில வந்து சேவை செய்யாத ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இன்ஃபுளுவன்ஸ்ல இருக்கிறார்கள். நான் சொன்னேன் அவர்களின் பெயர்களை சொல்லி கடிதம் படித்தான் நிரூபிக்க முடியும். ஆனா அது அழகில்லை எங்களுக்கு அது நாங்க பெற்றவர்கள் இருக்கு எங்களுக்கு அழகில்லை. ஒருத்தரை காட்டி கொடுப்பதோ என்பது ஒரு முறையற்றது. எங்களோட கல்வி நாங்க கற்ற சமூகம் என்பது அது முறையற்றதாக காணப்படும். அது பீடியின் வேலை. பீடி எங்களோட எந்த ஒரு கதைக்குமே குறுக்காகத்தான் கதைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி வெட்டலாம். நான் பீடியில கேட்டேன், நீங்க உங்களோட மாகாணம் தானே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் தந்தது வடமராட்சி கிழக்கு எனக்கு கேட்ட பாடசாலை தந்திருந்தேன். நான் இன்று எனது தாயை முடந்து தந்தை பாரசவாதிகள் எனது தாய் எனக்காக கஷ்டப்பட்டு இத்தனை முடித்து வடமராட்சி கிழக்கு செல்வது என்று சொல்வது பெரிய ஒரு பிரச்சனை. இன்று கூட யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வடமராட்சி கிழக்கு இந்த பஸ் போகுது. அந்த மக்கள் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார். யார் கதைக்கு நம்ம அவர்களுக்காண்டி சும்மா சொல்ற வடமராட்சி கிழக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கு. அந்த பிள்ளைகள் எவ்வளவு பாடங்கள் இல்லாம இருக்கு. இன்று வரை எனது பாடத்துக்கு இன்னும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆசிரியர் நியமிக்கவில்லை. கணிதத்துக்கு வேறொரு பாடம் கற்றவர்கள் தான் கணிதத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாணவர்கள். அப்படி இருக்கும் போது ஆசிரியர் பெரும்படி சீராக்கள் என்னும் போது யாழ் மாவட்டத்தில் உள்ள வேக்கன்கள் தெரியவில்லை. வெளி மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகள் ஏற்கரை கொள்கிறோம். எமது மாவட்டத்தில் எமது பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும். வடமராட்சி கிழக்கே வடமராட்சியாக்களை ஒதுக்கி வைத்த பாடசாலை. வடமராட்சியில் இருக்கிற எந்த ஒரு ஆசிரியரும் அங்க போக மாட்டாங்க. அப்படி இருக்க நாங்க முதல் நியமனம் பெற்று போனோம். எங்களோட வாழ்க்கையில இவ்வளவு இதுவரையை நாங்க இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதுவரை எங்கள் வடமராட்சி கிழக்கில் இருக்கிறோம். 2005ஆம் ஆண்டு அப்பாயின்மெண்ட் இருக்கிற காலகட்டத்தில் சேவை ஆற்றினவர்கள் லிஸ்ட் கூட இப்ப வந்திருக்கு. சேவையின் தேவைகள் அப்ப நாங்க அந்த பிரதேசத்துல சேவை செய்தது நாங்க என்ன சேவை எங்களுக்கு டேலண்ட் இல்லையா, நாங்க டிகிரி இல்லையா, படிக்கவில்லையா? நாங்க எல்லாவற்றிலும் படித்து கல்வியில உயர்வாகத்தான் இன்றும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். சித்தி வீதங்களையும் எடுத்து காட்டியுள்ளோம். சரி, அப்படி இருக்கும் போது எங்களுக்கு சேவை யாழ் மாவட்டத்துக்கு தேவையில்லை எங்களை உதறி தள்ளுவது அவ்வளவு பாரதூரமான குற்றமாக எங்களுக்கு எவ்வளவு மனக்கவலையா மன உளைச்சலாக காணப்படுகின்றது. எங்களோட இடமாற்றத்துக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான நீதியை பெற்று தருமாறு உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இடம் இங்கதான் மேல் மாகாணம் எனக்கு கிடைச்சது. அப்ப நான் வலிக்கிற பீடியில போய் கழிக்க பீடி சொல்றாருன்னா நீங்க விரும்பித்தானே போனது அப்படின்னு. இப்ப சொந்த இடம் அங்கே தானே கலைச்சிருக்கீங்க. அப்ப நாங்க அங்க மேல் மாகாணம் 2005 வந்து எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கிடைச்சதுதான். நான் தெரிஞ்சுதான் விட்டுட்டேன். அப்ப இது வேலை இல்லைன்ற ஒரு பிரச்சனை. அப்ப இப்படியான இந்த வேலை கொடுமன்றதுலதான் நோக்கமா நாங்க இல்லை. அப்ப நான் என் மாகாணத்துக்கு போனோம். ஆனா அங்க வந்து நாங்கள் பதியத்தான் வேணும். பதியாடி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப அவர் சொல்றாரு நீங்க சொந்த இடம் அங்கேட்டு பதிஞ்சிருக்கீங்க. அப்ப நாங்க கட்டாயம் நாங்க பதியத்தான் வேணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு போலீஸ் பிடிச்சு கொண்டு போயிடும். அப்ப அந்த பதிவு தான் நான் சொல்லிட்டேன். சொந்த இடம் இல்லைங்க. நான் சொந்த இடம் இங்கே 5 வருஷம் தான் எங்களோட காலையில அடிச்சது. நான் 6.5 வருஷம் முடிச்சுட்டு வந்தேன். உங்களோட நியமன கடிதத்துல இந்த அட்ரஸ் போட்டு வந்தது? நியமன அட்ரஸ்ல சொந்த இடம் இங்கதான். அதான் இங்கே நியமன கடிதம் வந்தது. நாங்க அங்க போனோம். ஆனா அங்க நான் தற்காலிகமாக நான் பதிஞ்சிருந்தேன். சரி, உங்களோட நியமன கடிதத்துல இங்கே அட்ரஸ் போட்டு தானே இருக்காங்க. அப்ப நான் திருப்பி சொந்த இடத்துக்கு திருப்பி இங்க வந்திருக்கேன். அப்ப அவர் சொல்றாருன்னா நீங்க அங்கேயும் நீங்க வந்தா நியூ அப்பாயின்மெண்ட் தான் தருது. ஆனா சர்வீஸ்ல எங்களுக்கு கவுண்ட் பண்ணிதான் தானே அது. அவ பிடி சொல்றாரு பேருந்து. அப்ப உங்களுக்கு பதிலா ஒரு ஆளை தந்தா நான் ரிலீஸ் பண்றேன். நம்ம ஒரு ஆளை தாரண்டா நாங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மிஸ் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியும் யாரும் செய்யலைன்றது. அதாவது என்ன தானே அப்படி சொல்றேன். அப்புறம் டீல போய் அதை எப்படி சார் சொல்றாருன்னு சொல்லி டீ சொல்ற அவர் எப்படி அப்படி சொல்லிடும். நாங்கள் அப்படி எக்ஸஸா கொடுக்க இருக்கணும்னு சொல்லி எங்க சொல்லுறோம். 2 பேரும் மாறி மாறி உதவ சாடி நாங்கள் 2 பேருடையும் கதைக்கிறோம். மாறி மாறி இங்கேயும் போய் அங்கேயும் போய் இதெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். ஆனா இப்ப பிறகு அங்க நான் ஒரு லிஸ்ட் இருந்தாங்க கேட்டு அங்க அந்த மேல் மாகாணம் வெளி மாகாணம் செய்தாக்கள் லிஸ்ட் எல்லாம் வெட்டி இருக்கு. செய்தாக்கள் கொஞ்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணப்பட்டது எந்த இருக்குல்ல. அப்ப நான் அதை பெட்டி கதைக்கலாம் சார் சொல்றேன் உங்களை ரிலீஸ் பண்ணி வரும்.
டேட் ஒரு கடிதம் வாங்கணும். இப்போ இல்லை ஓன் நீங்கள் எப்படி வாங்கியிருக்கோம், ஆனால் வாய்மொழி மூலம் தான் நான் 2011ஆம் ஆண்டு நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையில் பட்டத்தை பெற்று அந்த 2 வருடமும் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் செய்து வேலை வாய்ப்பு இல்லை, உடனடியாக தரையிலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் சப்ரகமுவ மாகாணத்தில் இல்லை வடக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து நுண்கலை பட்டதாரிகளை ஆசிரியர் நியமனம் கொடுக்கறதுக்காக விண்ணப்பம். அப்போ அதில் எங்களுக்கு ஜனவரி மாதம் கிடைச்சது 2014. 5 வருட கட்டாய சேவை, 6 வருடம் முடிச்சிட்டு அதே மாகாணம் எங்களை எவ்வாறு எடுத்ததோ அதே கௌரவத்தோடு எங்களை மீண்டும் திருப்பி வட மாகாணத்துக்கு அனுப்பப்பட்டது. அனுப்பும்போது வட மாகாணத்தில் நான் யாழ் வேலை, நான் இருக்கிறது கல்வியங்காடு, நான் கேட்டேன் யாழ் வேலையத்தில் எனக்கு வேக்கன் தாங்க. யாழ் வேலையத்தில் வேக்கன் இல்லை, வெளியாமத்தில் சுழிபுரத்தில் கஷ்டப்பிரதேசம் இருக்குது, அங்கே போய் செய்யுங்க. ஓகேன்னு தான் வந்து சுழிபுரம் வட காரம் ஊதியா 3 வருட காலம் அங்கே சேவையாக்கிட்டு அப்புறம் இங்கே வேளாசரி முருகனில் எம்இடிக்கு ஒரு ஆள் போகிற இடத்துல அந்த இடத்துல அதுக்கு என்ன தூக்கி போட்டேன். ஓகே வந்து பிறகு திருப்பி எம்இடி முடிச்ச அப்புறம் அவர் வந்த பிறகு திருப்பி என்ன மேலதிகமாக என்ன காட்டப்பட்டது. எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் வந்தால் அங்கேருந்து வந்தால் உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வண்டிக்கு போகணும் அன்று சொல்லி இருந்தால் நாங்கள் திருப்பி அங்கே இருந்திருப்போம். முழுமையாக நாங்கள் முழுமையாக சேவையாட்டினாங்க. இப்போ இவங்க சொல்கிற கருத்து என்னன்னு சொன்னால், நீங்கள் தானே போனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வட மாகாணத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் நாங்களே அங்கே போகிறோம். அதற்காக அதை பட்டதாரிகள் நீங்கள் விரும்பி போனீங்க, உங்களோட கருத்தெல்லாம் இந்த கணக்கில் எடுக்கலாம்டா. அப்போ நாங்கள் அந்த அவ்வளவு காலமும் ஏதோ கடனுடன் வாங்கி படித்து பல்கலைக்கழகத்தில் சித்திரப்படம் துறையினா சொன்னாலும் செலவு. அப்போ அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு மீண்டும் நாங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்கள் இளம காலத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாகாணம் தந்த வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்யலாத அளவுக்கு எங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்குன்னு சொன்னால் இதுக்கான இது என்ன பிரச்சனை? இப்போ நான் தனிப்பட்ட பிரச்சனை எந்த பிரச்சனையை கலைக்கிறது நான் கலைக்கிறேன். என்ன பிரச்சனைனா இப்போ வட மாகாணத்தில் உங்களுக்கு வந்து இத்தனை ஆண்டுக்கு பிறகு இந்த பாடத்துல இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை வரும். அந்த அந்த அறிக்கையே அந்த எதிர்கால திட்டமிடலே உங்களுக்கு இல்லாத ஒரு அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான ஒரு அதிகார சொல்லுவேன் அதிகார துஷ்பிரயோகம். இவங்களை கேட்க பார்க்க சொன்ன மாதிரி கேட்க பார்க்க ஒரு திறமை இல்லை. அதான் நேற்று போயிட்டு வந்துருக்கணும். அவ்வளோ ஆசிரியர் நிற்கிறாங்க. அவர் மன்னார் போயிட்டாருன்னா ஓகே மாகாண கல்வி பணிப்பாளர் சொன்னா போக வேண்டியது. அது சரியான ஒரு பதில் இல்லை. அவர் நேற்று போன ஆசிரியர் நான் அதை முழுமையா அதை எந்த அளவுக்கு அது உண்மையான விடையா மட்டும் சில ஆசிரியர் அவர் ரெண்டே பார்க்கல அவருக்கு உடல்நிலை பிரச்சனையா அண்டா. எத்தனை ஆசிரியர்கள் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த பதவியில நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா அவசரமாவே தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. உங்களுக்கு 7 ஆண்டா தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. சரிதானே? அப்ப இலங்கையில தேசிய கொள்கை ஒன்று இருக்கு. அந்த அவங்கள்ட்ட கேட்க அவங்க அங்க ரான்சர் இப்படி பிரச்சனைன்னு சொல்லி அவங்க இப்ப இன்னும் எங்களோட தொடர்பு இருக்காங்க. ஏன்னா இந்த சகோதர மொழியின தொடர்பு. அப்ப அவங்கள்ட்ட நாங்க இப்படி மாகாணத்துல வேலை செய்யறவங்கள்ட்ட நாங்க இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி காய்ச்சா அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு தனி ஒரு கொள்கை ஒன்று இருக்கு தானே வட மாகாணத்துக்கு. இந்த இவங்களுக்கு இருக்கிற தனி கொள்கையை நான் விமர்சிக்கல. இந்த கொள்கையை வச்சு நீங்க எங்கட மாகாணத்துல இந்த கல்வி வீதத்தை 9வது இடத்துல கொண்டு வச்சிருக்கீங்க. முதலாவது எங்கட மாகாணத்துல இந்த கல்வி வீதத்தை உங்களுக்கு தனித்துவமான ஒரு வட மாகாணத்துக்கு ஒரு தனி ஒரு கொள்கையை வச்சு அந்த கொள்கையை இந்த படி நீங்க யுத்த காலத்துல இருந்த முதலாவது வீதத்தை இன்னுமே கொண்டு பின்னுக்கு தானே வச்சிருக்கீங்க. ஏன்னு அந்த கொள்கையை வச்சிருக்கீங்க? ஒரு ஆசிரியரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி போட்டு அந்த எதிர்காலத்துல அந்த இனத்தினுடைய இருப்பை நீங்க கடைசி வரையும் வச்சிருக்கீங்க. சரிதான்? இந்த வடமராட்சி கிழக்குல வேலை செய்த ஒரு டீச்சரை நெடுங்காணியில போட்டா திருப்பி அவர் சரியான இதுல போய் வேலை செய்வாங்க. எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நோய்வாய்ப்பட்ட ஒரு 8 வருஷம் கிள்ளச்சில வேலை செஞ்சுக்கிறார். இப்ப இந்த விஷயம் எல்லாம் ஆறு கதைக்கிறது, ஆறுகிட்ட போய் கதைக்கிறது, என்ன செய்யறது, இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதன்ற ஒரு தத்துணிவு தான் இன்றைக்கு இந்த ஆசிரியர்களுடைய உழவு நிலைமை. சரிதான்? அப்ப நீங்க எடுக்கல வெளி மாவட்டத்துக்கு போறீங்களா? இப்ப ஒரு டேட் ஒன்று மாடிக்கு சில வேளையில கட்டாயமே செய்ய வேண்டிய ஆசிரியர்கள் இருக்கலாம். எல்லாருமே திருப்பி இங்க நீங்க யாழ்ப்பாணத்துல போகணும்னு சொல்லி எல்லாருமே இடமாற்றம் அடிச்சு அவ்வளவு டீச்சர்ஸ் ஆக்களும் திருப்பி இங்க எங்களுக்கு போகணுங்கன்னு சொல்லி கேட்கல. அதுல உண்மையிலே செய்ய வேண்டிய ஆக்களை தெரிவு செய்யுங்க. சரிதான்? அதன் அடிப்படையில் தெரிவு செய்யுங்க. கட்டாயம் செய்ய வேண்டிய ஆக்கலன்னு சொன்னா அனுப்புங்க, பிரச்சனை. சரி, அவங்கள பின்புலங்களை பாருங்க, குடும்ப நிலைகளை பாருங்க. அவர்கள் உண்மையிலே கட்டாயம் செய்யத்தான் வேணுமென்ற ஆகன்ற நிலைமையே குடும்ப நிலைமையை பாருங்க. தற்போது அவங்களோட குடும்ப நிலையை பாருங்க. முதல் நியமனன்ற சொல்ற ஒரு பிரச்சனை. முதல் நியமனம் அவன் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ போய் தான் பெறவன். சரிதான்? இப்ப இவன் ஒரு காலம் செய்யல, இவன் இங்கதான் இருக்கிறான்டா அவன் உண்மையான பிரச்சனையை நீங்க நான் காணுங்க. உண்மையான பிரச்சனை இருந்தா அதை நாங்க கண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்வு இருந்தா செய்யுங்க. இல்லாட்டி அவன் நீங்க அனுப்பணும் சொல்லி நாங்க போராடையில அவன் அனுப்புங்க. பிரச்சனை அவன் உண்மையான சரியான பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை நான் காணுங்க. அவே நான் காணையில அளவுக்கு நீங்க செயற்படுறீங்கன்னு சொன்னா இருக்கல அவங்களோட கதை என்னட்டு போய் கதைக்கிறேன். இதே நான் இதுல நான் 2ஆம் மொழிக்கு இதான்னு சொல்லி கதைக்கிறேன். அவங்கள்ட்ட போனா இவ்வளவு மரியாதை கதைக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எங்களை கௌரவமா எடுத்து கௌரவமா அனுப்புறோம். அவங்களுக்கு நாங்க ஒரு 2 தரம் தான் போயிருக்கேன் சார்.
அதே மாகாணத்துல இன்றும் வேலை இது பற்றாக்குறை இருக்கு. இன்றைக்கும் தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. அவர் எங்களை எப்படி எடுத்தாலும் அதே கௌரவத்துல எங்களை இங்கே அனுப்புறாங்க. எங்க இடத்துல இப்படி ஒரு மந்த கூட்டங்களை மாதிரி இல்ல கலைக்கிறாங்க. எங்களை எதிர்கால இனத்தினுடைய எதிர்ப்பே நாங்க தானே. நாங்க சரியா இயங்குறாத நாளை எங்களோட இனம் வந்து முன்னோக்கி போகும். அந்த இனத்தை இதுலயே அழிக்கிற மாதிரி இல்ல போகுது. இதுக்கான தீர்வு என்ன சார்? இதுக்கான தீர்வு என்ன போராட்டம் பண்ணாலும் பிரச்சனை நாங்க 3-2 வாரம் பிரச்சனையில எங்களுக்கு சரியான தீர்வு கொண்டு நீங்க உங்களோட நான் ஒரு சங்கத்திலேயுமே இல்லை மெம்பரா. இன்றைக்கு தான் முதல் நான் உங்களோட சங்கத்துக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னால ஆனா என்ன பொதுவான ஒரு என்ன தனிப்பட்ட பிரச்சனையை நாங்க பொதுவான பிரச்சனைக்கு உங்களுக்கு என்னால நான் ஒரு ஆசிரியரா எங்களோட இலங்கை தாய்மொழி சங்கத்தினுடைய இதுக்கு ஆசிரியர் சங்கத்தின இணைஞ்சு உங்களுக்கு என்னாலான என்ன உதவி கொடுமோ எந்த இடத்துல நான் வந்து நிற்பேன். எங்களுடைய ஆசிரியருக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். நான் 2005 வலிகாம வலயத்தில் முதல் நியமனம் பெற்று என்னுடைய காலப்பகுதியில் அந்த பாடசாலையை நிறைவு செய்து 2015 சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் 2015 கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இடமாற்றம் வந்த போது எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். அம்மாவின் உதவியுடன் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போனோம். சின்ன பிள்ளை இருந்தது. அந்த கேட்ட நேரத்தில் கூட மாட்டேன்னு சொல்லாமல் நாங்கள் போயிருக்கிறோமேன்னு சொன்னோம். பொம்பளை பிள்ளையில இன்னொரு தலைமைத்துவத்தில் விட்டுட்டு போக இயலாது. அப்போ பால்குடி பிள்ளை இருந்தது எனக்கு கடைசி பிள்ளை. 3 பொம்பளை பிள்ளைகள் மாட்டேன்னு சொல்லாமல் போனாங்க. எங்களுக்கு அப்போ சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் திருப்ப அந்த காலத்தை செய்ய தேவையில்லை அங்காலைன்னு சொல்லி ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது. அதனால எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் மீண்டும் அந்த இடமாற்றத்துக்குள்ள உள்ளாக்கப்பட மாட்டோம் என்ற ஒரு இதில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே புதைச்சு கொண்டு நாங்கள் அந்த சேவையை நாங்கள் மேலதிகமான எந்த ஒரு லீவும் எடுக்காமல் அவ்வளோ காலத்தையும் நிறைவு செய்துட்டு எங்களுக்கு திரும்ப எங்களோட நன்றியோட எங்களுக்கு லெட்டர் தந்து அந்த மாவட்டம் எங்களுக்கு இங்கால திருப்ப அனுப்பப்பட்டது. இனிமேல் அங்காளி வேறு மாவட்டங்களுக்கு செல்ல தேவையில்லை என்ற ஒரு அடிப்படையில் இதுவரைக்கும் இருந்த நாங்கள் என்னுடைய இப்ப நான் வேலை செய்கிற பாடசாலையில் என்னுடைய காலம் இன்னுமே முடிவடையவில்லை. ஆனா மேலதிக ஆசிரியர் என்ற ஒரு விவரத்துக்கு என்ன சொல்லப்பட்டது என்னென்று என்னுடைய வேலையம் என்னுடைய மேலதிக ஆசிரியர் என்ற ஒரு கேட்டகரிஸுக்குள்ள கொண்டு வந்ததுன்றது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய நிலப்பாட்டில என்னால வெளி மாவட்டம் செல்ல முடியாது. வெளி மாவட்டத்துல நாங்கள் வேலை செய்யும் போது எங்கண்ட பிள்ளைகளினுடைய கல்வி எங்களுக்கு முக்கியம். இப்போ இன்னொரு பிள்ளைக்கு நான் கற்பிக்கிறேன் என்று சொன்னா என்னுடைய பிள்ளைக்கு நான் என்னுடைய கல்வியை நான் சரியான முறையில் கொடுக்க வேண்டும். அதுக்கு கட்டாயம் எங்கண்ட உடலும் உள்ளமும் சிந்தையும் சரியாக இருக்கணும். அதே மாதிரி வேற பாடசாலை பிள்ளைக்கும் நாங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது அதே மனநிலை எங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கான அது சரியான வழியில போய் சேராது. அப்ப நாங்கள் 2015 போகும்போது எங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தது. பிள்ளைகளோட அந்த விஷயத்தை நாங்கள் சந்தோஷமா அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நாங்கள் அந்த தேவை இப்பவும் எங்கட பேர் அங்க இருக்கக்கூடிய அளவுக்கு தான் எங்கட சேவையை நாங்க முடிச்சுட்டு இங்க வந்த நாங்க. அப்ப திரும்ப அங்க போகும்போது எங்கட அப்ப வயசு ஓகேயா இருந்தது. இப்ப மீண்டும் அந்த 10 வருஷத்துக்கு பிறகு போகும்போது எங்களால வயசு என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. வயது முதிர்ந்த அம்மா இருக்கிறார், 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார். அப்ப வயசு வந்த பிள்ளைகளை விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை விட்டியோ பாருங்கோ அப்படி இப்படி எல்லாம் விட்டுட்டு போகலாம் எங்களால். அப்ப பின்வரும் விளைவுகளை யோசித்து தான் நாங்கள் முன்னரே எல்லா விஷயத்தையும் நாங்க செய்தனாங்க. அந்த வகையில இன்றைய சந்தர்ப்பத்தில என்னால இந்த இடமாற்றத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இயலாது. நான் போகவே முடியாது. எனக்கு நீங்க உதவி செய்யும். இப்போ வெளிநாடு வலயத்தில் இருக்கிறேன். இப்போ இந்த வெளிமாவட்ட இடமாற்றம் வர்றதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முதல் தான் வைத்திய ஆலோசனை வச்சு 53 நாள் மெடிக்கல் லீவில் வந்து அட்டாச்மெண்ட் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஸ்கூலுக்கே போக இல்லாத அளவுக்கு ஒரு டாக்டர் ஒரு
ஆளோட அட்வைஸோட அட்டாச்மெண்ட் கேட்ட ஒரு டீச்சர் இந்த ஸ்கூலுக்கே பைக்கோட இல்லாமல் வந்து அவளா மெடிக்கல் எல்லாம் சப்மிட் பண்ணி அட்டாச்மெண்ட் கேட்டு அதையும் ரிஜெக்ட் பண்ணி அதுக்கு அதை சொன்ன ரீசன் வந்து மெடிக்கல் இஷ்யூ வேண்டா நாட் ஃபிட் டு ஒர்க். நீங்கள் அப்போ வீட்டே இருந்தோம், இன்னொரு ஆளுக்கு நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறதும் ஆகுது, உங்களுக்கு ரெஸ்ட் தங்குறதும் ஆகுது, நீங்கள் வீட்டை இருந்தோன்னு சொன்ன விஷயம். இந்த ஹஸ்பண்ட் வந்து அவரும் வடமராட்சி கிழக்கில் 5 இயர்ஸாக வேலை செய்வாரால் அப்போவே நான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேற வெளி மாவட்டத்தை மாட்டேன்னு சொல்லல. இப்போ 2வது மகள் அப்போ எனக்கு வயசுல நிறைமான கற்பிணியா நான் இந்த வெளி மாவட்டத்திலேயே எந்த ஒரு விடுமுறையும் குறையில சார். ஏன்னா திருப்பி இந்த புறக்காலத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு திருப்பி வருமெண்டுட்டு நிறைமான கற்பிணியா நான் 2 வருஷமும் அரை பேமெண்ட்டோ முழு பேமெண்ட்டோ எடுக்காம போய் செய்துட்டு வந்தேன் முழு பேமெண்ட். இதற்கும் வடமராட்சி கிழக்கில் இருந்து திருப்பி இங்கால வந்தவரும் 3 வருஷமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதை பேருந்து போய் கதைச்சு அந்த லெட்டர் அடித்து தந்திருக்கீங்கன்னா அதற்கு வடமராட்சி கிழக்கு வெளி மாவட்ட சேவையாக நாங்கள் இந்த லெட்டரை வேணுமெண்டு தான் நான் அந்த லெட்டருக்கு கொடுக்குறேன். அதை அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வெளி மாவட்டத்துக்குள்ள உள்வாங்க சேவையால் வந்து அன்றைக்கு பிடி சொன்ன பதில் இதுதான். ஒரு ஆளை உங்களோட டிரான்ஸ்ஃபர் உங்களோட மெடிக்கல் இருக்கிறபடியா ஓகே. இவரும் வெளிநாட்டில் எனக்கு 10 வயதில் ஒரு பிள்ளை சார், மெட்டவர் 15 வயதில் இருக்கிறார், விட்டுட்டு அம்மா கேன்சர் பேஷண்ட். வேலையை விடுற கட்டம் தான். நான் இப்போ உங்களுக்கு அப்பீல் தர வந்திருக்கிறேன் ஒழிய அப்படி கிளிநொச்சி தான் போகணுமெண்டா சார் ஒரு கதையும் இல்லை, வேலையே விட வேண்டியது. நாங்கள் போகிறத பற்றி சிந்திக்கவே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ விட்டு சொல்ல. எனக்கு பிடி சொன்ன பதில் ஆர் போக இல்லையாண்டு எங்களை இனங்கண்டு எலிஜிபிளான ஒரு ஆளை நீண்ட ரிக்வெஸ்டோட எங்களுக்கு அடையாளம் காட்டிட்டாங்க, உங்களோட ட்ரான்ஸ்ஃபரை நான் நிப்பாட்டுறேன்னு சொல்றேன். அப்ப இதை சார் இதங்கட வேலை இல்லை, யார் போக இல்லை யார் போய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது எங்கட வேலை இல்லை. நான் மெடிக்கல்லாம் கொடுத்துட்டு இப்போ மூக்காலை ப்ளீடிங் வந்து வந்துருக்கேன். அப்ப நான் எல்லாமே அவருக்கு ஒரு ப்ராப்பர் டாக்டர் ஒரு ஆள்கிட்ட ப்ராப்பர் ஆள்கிட்ட மெடிக்கலோட நான் சாதாரணமான கொண்டு மெடிக்கலை வாங்கி கொண்டே கொடுக்கல, ப்ராப்பர் ஆள்கிட்ட மெடிக்கலோட தான் கொண்டே கொடுப்பேன். அதை சொன்ன பதில் இதுதான். அப்போ உங்களுக்கு வீட்டு பிரச்சனையாண்டா வீட்டு பிரச்சனையை பார்த்து கொண்டு இருங்கோ, வேலையை விடுங்க. அதாவது இது தங்களோட டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஒற்ற வரியில சொல்லி போட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு கூட வைக்க டைம் இல்லாம இருக்கு. எங்கட பிரச்சனை ஏன் நீங்க போக இல்லையாண்டு கூட ஒரு இருத்தி வச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒரு 5 நிமிஷம் கூட சிறங்கட பிரச்சனையே சொல்றதுக்கு அவை டைமே தெரியல. ஒரே பாதையில திருப்பி எல்லாருக்குமே சொல்லிட்டு விட்டுருக்கேன். மற்றது எல்லாரும் செய்தார்கள் தான் வந்திருக்கிறவன் நினைக்கிறேன். அவுட் ஸ்டேஷன் செய்தார்கள் தான் இதுக்குள்ள இருக்கிறவன் நினைக்கிறேன் சார். அப்ப செய்தார்களுக்கே திருப்பி இது வந்து ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இதுக்கு ஒரு தீர்வை பெற்று தர வேண்டியது உங்களை கடைசியா உங்களை நம்பி வந்திருக்கேன் சார். ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தருவீங்கன்னு நம்புறேன். மத்திய மாகாணம் ஓரேரியா வலயத்தில் 8 வருடங்கள் கடமையாற்றி 2 வருடங்கள் கண்டியில் கடமையாற்றினேன். பின்னர் எனது சொந்த இடத்துக்கு வடமராட்சிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் எடுத்து மிக கஷ்டப்பட்டு டிரான்ஸ்ஃபர் எடுத்து வந்தேன். இன்றும் மத்திய மாகாணத்துக்கு சென்றால் அழுது கொண்டு வடமராட்சிக்கு ஓடி போனேன் என்று சொல்லி பிஏ நக்கல் அடிச்சு இதாக சொல்லுவேன். எப்படி வடமராட்சி இருக்கிறது சொல்லி சார் கேட்பேன். இன்றைக்கு நாங்கள் மத்திய மாகாணத்துக்கு சென்றாலும் எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது மத்திய மாகாணம். இன்று நான் முக்கியமாக சொல்ல வர விடயம் சார், நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு முடிவொண்டு தீர்வொண்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றுத்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் மாகாண கல்வி பணிப்பாளருடைய இந்த தீர்வுக்கு இணங்க எமது பாடசாலை அதிபர்கள் அடுத்த வாரம் எங்களை கையெழுத்து வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் அனைவரும் தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதற்கு மிக விரைவாக ஒரு தீர்வு தர வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் சார். எங்களுக்கு இலங்கை தாய்மொழி சங்கம், தாய்மொழி ஆசிரியர் சங்கம் இந்த உதவியை மிக சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அங்கே செய்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில் 2015 வந்து மாகாணம் வந்து மீட்டிங் வைத்தது. எங்களுக்கு மாகாணம் வந்து மீட்டிங் வச்சு அவுட் சைட் செய்யாதார்கள் நீங்கள் அவுட் சைட் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஓமன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சேவையின் தேவை கருவி என்ற இடமாட்டத்தில் தீவக வலயத்துக்கு எங்களுக்கு வந்தது. தீவக வலயத்துக்கு எங்களோட வந்தார்கள் கிளிநொச்சி செய்கிற வரைக்கும் 3 வருஷம், உங்களுக்கு தீவகம் வந்தபடியோ 1 வருஷத்துக்கு கூட செய்யணும் 4 வருஷம் போட்டு தந்துதான்
சேவை தேவைன்னு நிபந்தனை அடிப்படையில் தான் நாங்கள் டேட்டே அடிச்சிருந்தோம் 5/5/2015 19ஆம் ஆண்டு 5/5 திரும்பி வரலாம் டேட்டுக்கு அடித்து தான் அந்த கடிதம் தந்தது ஒரு வருஷத்தை கூடவும் தந்துட்டு இப்படி செய்தால் நீங்கள் அவசியம் செய்ய தேவை வாயாலாம் அதை சொல்லிங்க சொல்லி போட்டு நாங்கள் அப்போ நாங்கள் போய்க்கிறோம் பதினஞ்சு பாலம் எல்லாம் திருத்தவும் இல்லை இப்போ சொல்லினா புஷ்கொண்டு வரலாம் சொல்லுறாரு நாங்கள் கதைக்கு பண்ண ஒரு அப்போ நல்லா தானே இருந்தேன்னு சொல்றாரு அப்போ அவருக்கு பண்ண பாலம் ஒப்ப திருப்பி கூட தெரியும் அதுக்கு நான் அச்சுவேடி வடமராட்சியிலேருந்து அதான் நெடுகலும் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து செய்யறது எப்படி என்ன தெரியல நினாச்சிக்கலான கஷ்டத்துக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ எனக்கு வந்து மடுவெளியத்துக்கு அடிச்சுக்கிறது நான் போயிருக்க என்னுடைய பிள்ளை முதலாம் வகுப்பு படிக்க நான் விட்டுட்டு போனேன் இப்போ அந்த பிள்ளைய ஓயிலெடுக்கு ஓயிலெடுக்கிற பிள்ளை கட்டாம இந்த உதவின்றது மற்ற நடக்க முடியாத ஒரு அம்மா இந்த பராமரிப்பில் இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மடுவெளியத்துக்கு போய் மடுவெளியத்துக்கு அங்கே குந்தி கொண்டு இருந்தேன் நான் சேவையா இது அவை சொல்லினா அங்கே ஒரு ஆளை தாண்டு ஒரு ஆளை தாரவே இல்லையா அங்கே அது என்னதுக்காங்க கதையில உந்தி கொண்டு இதுக்கு நீங்கள் ஒரு சரியான ஒரு தீர்வு எடுக்க வேணும் வந்து தமிழ் மொழி ஆசிரியர் சங்கத்தை கேட்டு வணக்கம் எனக்கு 2005ஆம் ஆண்டு கல்வியற் கல்லூரி நியமனம் வடிகாவலயத்திலே தான் கிடைத்தது நாங்கள் ஒரு தரம் கேட்காமே கிட்ட உள்ள பாடசாலை கிடைத்தது அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு நிபந்தனையில அடிப்படையிலான இடமாற்றத்தில் தீபாவளியும் செய்தாங்க தண்ணியண்டா 2 வருடங்களும் தீபாவளி 3 வருடங்களும் என்று சொல்லி நாங்கள் செய்திருந்தாங்க இப்போ நாங்கள் எனக்கு கொஞ்சம் லேட் மாதிரி 2 வழியாக குழந்தையோடு இல்லை 2018 தான் மறு பண்ணினா நான் குழந்தையோடு கொஞ்சம் கிடைக்கிறது தாமதமாக வர அம்மாண்ட வயதும் 89 அதே அம்மாண்ட வருத்தங்களால் என்னுடைய இதை ட்ரீட்மெண்ட்டை தொடங்குறதுல கொஞ்சம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது கணவரும் வவுனியா மாவட்டத்தில் வேலை செய்து 14 வருடங்களை நிறைவு செய்த நிலையில் எனக்கு இந்த இப்படியான இடமாற்றம் நீ வராதுன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சொன்னது நீங்கள் அங்கே 2 வருடங்களும் இங்கே 3 வருடங்களும் செய்யுங்கள் ஏனையவர்களுக்கும் அது தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் மற்றவர்களுக்கும் வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி தான் அப்போ தந்தோம் ஆகவே எங்களுக்கு இனி அந்த இடமாற்றம் வராதுன்ற அடிப்படையில் நான் எனது கணவரை இங்கே எங்களுடைய வீட்டிலேயே தான் இப்போ அழைத்து இருக்கணும் இல்லை நான் வவுனியாவில் எப்படி ஒரு இடமாற்றம் வரும் என்று சொல்லியிருந்தேன் நானும் எனது அம்மாவும் திருப்பி வவுனியாவிலேயே அவர்கள் இந்த இடத்துக்கே சென்று எனது சேவையை வழங்கியிருக்கிறேன் இப்போ நாங்கள் எங்களை எதிர்காலத்தை ஒரு திட்டமிட்டு கொண்டு செயற்பாட்டை மாற்றி அமைச்சு கொண்டு இருக்கேன் எனக்கு இப்போ 47 முடிஞ்சு 48 வயது நடந்து கொண்டு இருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான காலம் 1 அல்லது 2 வருடங்கள்லாம் நான் அதுக்கான எனது சிகிச்சையை மேற்கொள்வதற்கான காலம் இது இல்லாமல் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகிறது இருக்கிறதுலே அர்த்தம் இல்லையாங்க இல்லாமல் தான் இருக்கு அதை கூட நீங்கள் கொண்டு முடியாத ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யுது ஒரு இணக்கல தலைவர்களோட என்ன செய்யுது உங்களோட விஷயம் முதல் சொன்னீங்களா அப்படி ட்ரீட்மெண்ட் செய்கிறேன் போய் கதை கேட்க என்ன சொன்னேன் இந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் 48 வயது அந்த கொடுத்துருக்கேன் கொடுக்க என்ன சொன்னார் மாகாணத்தை சந்திக்கிறேன் அம்மா எடுக்கும் நரம்பு முடிஞ்சு நடக்கலாம் இருந்தாலும் நான் அந்த டெஸ்ட் இல்லை உங்களோட ரீசனாக காரணம் பொருத்தமான காரணமும் இருக்கு 48 வயதில் குழந்தை இல்லாத ட்ரீட்மெண்ட் செய்கிறது அது அப்படி செய்ய இல்லாது ஏன்னு சொன்னால் இல்லை அது இப்போ 37 வயதில் இது வந்து சில பேர் கேன்சர் பண்ணியிருக்கு அது கூட என்னென்ன கேன்சர் பண்ண அப்படிப்பட்டது அந்த தகவல் பொறுத்த இடத்துக்கு போய் சேர இல்லை ஏதோ அல்லது திட்டம் வாசிக்க இல்லை தேட இல்லை அதை பற்றி பார்க்க இல்லை சரி பார்ப்போம் உங்களோட இப்போ நாங்கள் பொது முடிவு ஒன்று எடுப்போம் தான் நஞ்சுண்டகாடு கண்ணாயபுரம் மாத்தா பாடசாலையில் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 2005 கிடைச்சது இந்த லெட்டரில் அடித்தது 5 வருஷம் சொல்லி நான் 5 வருஷத்துக்கு மேலறிவாக ஒரு வருஷம் 6 வருஷம் 3 மாதமும் நான் அங்கே சேவை ஆற்றி இருக்கிறேன் அது திரும்பவும் எனக்கு வந்து தீவக விளையாட்டுக்கு இடமாற்றம் வந்திருக்குது அப்போ நான் அங்கே போய் பீடியோட கதைச்ச இடத்துல அவர் சொல்கிறார் நீங்கள் 8 வருஷம் செய்யணும்
5 வருஷம் தானே செய்திருக்கிறீங்க, இன்னும் மிச்சம் 6 வருஷம் செய்திருக்கிறீங்க, இன்னும் 2 வருஷம் போய் செய்துட்டு வாங்குவோம். அப்போ நான் கஸ்டம்ஸ் சொல்ல அப்போ தீவிர விலையத்துக்கு போகாடி கிளிநொச்சி விலையத்துக்கு ஏதாவது ஒரு இடம் எடுத்துக்கொண்டு வாங்குவோம் தான் போட்டுக்கலாம். அப்போ மற்றது வந்து எங்களோட தென்னாட்டு சோனில் வந்து நான் ராமாந்தியிட்ட செய்கிறேன். 6 டீச்சர்ஸ் தான் இருக்கணும், 8 ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கணும். இப்போ நாங்கள் தான் அந்த 6 டீச்சர்ஸும் எதுவும் ஒர்க் ஷாப் போட்டோ செமினார் போட்டோ அந்த மற்ற பிள்ளைகளையும் கவர் பண்ணி நாங்கள் வேலை செய்து கொடுத்துருக்குறோம். அப்போ நான் இப்படி சொல்ல அவர் சொல்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் சர்டிஃபிகேட்டை பார்த்து கொள்ளுங்கன்னா நீங்கள் வந்து சொன்ன இடத்துக்கு நீங்கள் போங்கோ. அப்படி இல்லைன்னா உங்களோட வெளியத்தில் போய் சொல்லுங்க. உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆளத்தை தங்களுக்கு தெரிய சொல்லி நாங்கள் வந்து என்ன ரிலீஸ் பண்ணி அந்த வெளியத்திலே விடுறோம்னு சொல்லியிருக்கணும். அப்போ நான் அந்த யுத்த காலத்திலேயே சரியாக கஷ்டப்பட்டு தான் சார் நாங்கள் போய் அங்கே வேலை செய்வது. அப்போ எல்லாத்தையும் சொல்ல மெடிக்கல் இப்போ அம்மாவுக்கு மீளாது. அப்போ விழுந்து விழாயிரம் முடிஞ்சு அவர் பேசணும். அப்படின்னா இப்படி பார்த்தா எல்லாரையும் தான் நாங்கள் டான்ஸர் வைக்காமல் விட வேணும். முதல்லாம் வந்து நீங்கள் எங்கே கதைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு இதுக்கான தீர்வை வந்து நீங்கள் சரியான முறையில் கையாண்டு எங்களுக்கு நல்ல பதிலை தெரிவிங்க. இல்லை நீங்கள் வெளி மாவட்டம் செய்தும் திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் செய்திருக்கேண்ணா. சரி சரி நான் வந்து விக்டோரியா போயிட்டு வந்தோம். நாங்கள் போய்க்கையில் அது அங்கே அலரி மலையில் போய் பார்த்தா விக்டோரியா போயிட்டு வந்துட்டு 5 வருஷம் முதலாவது ஸ்கூலில் செய்வாங்கல்ல. 1 வருஷத்தாலே திருப்பி வேண்டிட்டு போங்க வந்து 2 இயர்ஸுக்கு போட்டு தந்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு போங்க. அப்போனா அப்போ தான் கழிச்சு வாங்கினா சரி பிரின்சிபல் போங்க இப்போ போய் செய்ய அப்புறம் செய்ய தேவையில்லை. அப்போ அதோட போய் அங்கே செய்துட்டு குழந்தை வச்சு அப்படியே வந்து 2 வருஷம் முடிச்சு இங்கே வாரம் வந்தோடனே திருப்பி விக்டோரியா படிச்சுட்டே போங்கன்னு சொல்லிவிட்டு சரி அங்கே போய் செய்துட்டு இருந்தேன். இப்போ இளவாழ கான்வென்ட்டுக்கு வந்துச்சு போய் அங்கே 1 வருஷம் அங்கே டான்ஸ் டீச்சர் இல்லை ஒழிச்சிட்டு. அப்போ 7 பாடகம் எல்லாம் தொடக்காச்சு 7 5 பிள்ளைகள் இருக்கு. மேலதிகம்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்கா. நாங்கள் டீச்சர் இல்லை. இப்போ சிஸ்டர் லேட்டர் அணி கொண்டு இருக்கிறார், டீச்சர் இல்லை. ஆனால் 1 வருஷம் ஆகியும் மாகாணத்தில் இன்னும் பதிவு ஸ்கூல் பதிவு வரையில விக்டோரியா அதிபருக்கு தான் போகுது. உங்களோட ஸ்கூல்லேருந்து எக்ஸஸாக வரையினம் போட்டு அங்கே அனுப்பி துணுக்காய் விளையத்துக்கு போட்டிருக்கு. இப்போ 3 பிள்ளைகள், கடைசி பிள்ளைக்கு 2 வயசு. ஒரு தரம் இல்லை பக்கத்து விட்டா விட்டுட்டு போடுறது. இதுக்கு பிறகு 2 வயசு முடிஞ்சுதா ஆரம்பமாகுதா? 2 வயசு முடிஞ்சிருக்கு கிளாஸ்ல போ பக்கத்து விட விட்டுட்டு போறேன். இன்னும் நர்சரிக்கு இதுல 2 வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கா? இல்ல 2 வயதுக்கு உட்பட்டாக்கள் இல்லை பார்ப்பேன் பொதுவான இது கொண்டு வரும். 2 வயசு முடிஞ்சு இப்போ கிளாஸ்ல போகுது. அந்த பிள்ளையும் விட்டுட்டு 3 பிள்ளைகள் வந்து ஒரு ஆளுக்கு 10 வயசு அடுத்த ஆளுக்கு 7 வயசு ஒரு தரமே இல்லை பார்க்குறது. விட்டுட்டு நாங்கள் இளவாழ தானே போயிட்டு வரோம். அங்கே போய் செய்துட்டு வந்தாங்க அவ்வளோ கஷ்டத்துக்குள்ள பெருசிவோட இவ்வளோ பஸ் ஏறி போய் செய்துட்டு இப்போ துணுக்காய்க்கு போக சொல்லி தெரியாது. துணுக்காய் விளையாம நெருங்க போகிறது. நாங்கள் எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வாரது பிள்ளைகளை இன்னும் டேரக்டை பார்க்க விட்டுட்டு போகிறது. வீடியோ கிட்ட இப்படி சுழட்டி வச்சுட்டு போகிறேன் சண்டு பாட்டு அப்படி முடிவை என்னன்னு கழிச்சுட்டு இல்லாட்டி நாங்கள் போக மாட்டோம். என்னன்னாலும் செய்யட்டும்பா போனா ஒன்றும் செய்யல போய் கையப்பம் போட்டுட்டா அப்புறம் ஒன்றும் செய்யல. எனக்கு 2009ஆம் ஆண்டு பண்டத்திருப்பு கேர்ள்ஸ் காலேஜுக்கு அப்பாயின்மெண்ட் தரப்பட்டது. என் பாடம் ஆங்கில மொழி மூலம் கல்வி. அவர் 2015ஆம் ஆண்டு தீவிரத்துக்கு ஆன்சர் போட்டவன் நிபந்தனை சேவையின் தேவை கருதிய நிபந்தனை அடிப்படையிலான டிரான்ஸ்ஃபர். அதுல 4 வருஷம் அந்த 4 வருஷம் டிரான்ஸ்ஃபர் போடக்க நான் 2வது பேபி கன்சீவா இருந்தேன். அப்ப அதோடையும் நான் போயிட்டு வந்தேன். நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப சொல்லினா தீவண்டு சொன்னா கடல் கடந்த தீவு செய்யணும்னு சொல்லி கடல் கடந்த தீவண்டு சொன்னா எந்த அப்பாயின்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் மேத்ஸ். இங்கிலீஷ் மீடியம் மேத்ஸுக்கு கடல் கடந்த தீவில பாடமே இல்லை. என்ன நிபந்தனையில எங்க தீவிரத்தை விட்டு அப்ப அந்த நேரமே எனக்கு வன்னிக்கு விட்டுருக்கலாம் தானே.
இப்ப நான் எனக்கு 3 பொம்பளை பிள்ளையே நான் உண்டை விட்டு அக்கா ஒரு ஆண்டு விட்டுட்டு வரேன். அவ 2 பேரும் தாய்க்கும் தப்பனுக்கும் காலையில் ஆகுது. அப்படியான ஆக்கள் 2 பேருக்கும் அப்பவும் அப்படித்தான் விட்டுட்டு போறேன்னா இப்ப வரைக்கும் வயசு போயிட்டு நம்பி நான் என்னட்டு விட்டுட்டு எனக்கு இப்ப ஓட்டு கிடக்குறது என்ன நான் ஒரு நாள் போயும் பெரியலாது. அப்ப 3 பொம்பளை பிள்ளையே நான் விட்டுட்டு எங்க போறோம்? தூரம் போட்டுருவோம்.